ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே சர்ப்ரைஸ் தான். இது எப்படி இருக்கும்னு தெரியல. அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நிறைய பேருக்கு போய் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எது பற்றின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விலாக் பார்த்துருப்பீங்க. ஊருக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கேன். இன்றைக்கி மார்கழி ஒன்று. இன்றைக்கி காலையிலே ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். லைட்டாக ஈரமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இன்னிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு நேற்று ஃபுல்லாக வ்ளாக் எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஹோம் ஒர்க் நான் சொல்லி கொடுத்து நாளைக்கு எக்ஸாமில் அதனால் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே தான். அவங்களும் படிச்சுட்டாங்க, ரிவிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஈவினிங் கேட்கலாம் அவங்கக்கிட்ட எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஓட என்னுடைய ராசியை பற்றி நான் நேற்று பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம எதுவும் வாயை திறக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம் வரும், கொஞ்சம் எல்லாமே பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது கரண்ட் இயரு. நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அதாவது ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது ஏதோ ஒன்று உங்களுக்கு மோட்டிவேஷனாக நீங்கள் இது பண்ணணும், இல்லை லைஃப்பில் இது பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. என்னோடய ராசியில் 2025 கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இயர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சொன்ன மாதிரி ராசியில் சொன்ன மாதிரியும் இந்த இயர் எனக்கு கொஞ்சம் மோசமாக தான் போச்சு. கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ், சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பார்க்கலாம், இவங்க சொன்னது படிக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ராசின்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறத வச்சு எந்த ராசியில் நேரம் நல்லா இருக்குன்ட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா. நேற்று ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி, அதுவும் ஏப்ரல் மேலே உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த இயர் நம்ம கிட்ஸுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா. இந்த ராசி இருக்கிறவங்க கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி 2025 எனக்கு அப்படின்னு என் ராசி பலனில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எப்படி நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். நடந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அம்மா எழுந்துட்டு அம்மா நானும் தான் எழுந்து கோலம்லாம் போட்டு அந்த பூவெலாம் செட் பண்ணியிருக்கோம். காலையிலே அம்மா 4 o'clock எழுந்துக்கிட்டாங்க. நான் எழுந்தேன், பட் அவங்க கூட ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால அந்த டைம் தான் நான் எழுந்தாவே கூடவே எழுந்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு 6 மணி வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எழுந்துக்கிட்டான். சரி, ஓகே, எழுந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டு அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் நான் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு எல்லாமே இன்றைக்கி சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வேறு ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஸ்நாக்ஸ் மாதிரி மதியத்துக்கு. பார்க்கலாம், டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படி தான் போயிட்டுருக்கு. பாப்பா தூங்குறான். தம்பி அவனும் குளிச்சுட்டு தூங்கிட்டுருக்கான். அவனை எழுந்தவுடனே டிஃபன் ஊட்டணும். ஏன்னா குளிச்சுட்டு உடனே தூங்கிட்டான் காலையிலே எழுந்ததுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய வீடியோஸ் போடணும், அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் டைமிங் கிடைக்கல. இதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, டெய்லி விலாக் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் யார் யார் எந்த ராசின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நானும் அது ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கு இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க, எப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணேன் இப்போது. அதனால் ஏர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஏன்னா ஏர் வாஷ் பண்ண சொல்லவே ஷாம்பு போடுறனால ட்ரை ஆகுது. எங்கள் பாட்டிலாம் இந்த சிகர்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ முடி நல்லாவே இருந்துச்சு, கொட்டவே இல்லை. அதுவும் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன ஆட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேன். ரொம்ப 2 years முன்னாடி நினைக்கிறேன் வீடியோ போட்டிருப்பேன். கசக்க சொல்ல கண் எரியும் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஷாம்பில் வந்திருக்கேன்.
ஆனால் அதுதான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும், பண்ண வைக்கணும் குழந்தைங்களுக்கும். நான் வாங்கி யூஸ் பண்ண சொல்ல கூட ஷேர் பண்ணுறேன், என்னென்ன போடணும், எப்படி போட்டால் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூராக வந்து ஆலிவேரா வந்து எடுத்து அந்த ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி வந்து மார்னிங் ஈவினிங் நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சம் எடுத்து நல்லா சட்டிலாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அப்சர்வ் ஆகிடும் நல்லாவே. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், நான் அதை அப்ளை பண்ண 2 days தான், இருக்கிற இடமே தெரியல, அந்தளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேஸ் பேக் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், அது வந்து 2 days ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து வின்டர் சீசன் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியாதவங்க நீங்களும் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க, கண்டிப்பாக என்னுடைய வீடியோ போய் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.